போன வீடியோவில் அம்பர்லா இடுப்பு பகுதியை எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் கீழே அந்த வளைவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பேப்பரில் வெட்டி விளக்கமாக காட்டியிருந்தேன். ஆனால் பேப்பரில் அடியில் வளைச்சி மடித்து தைக்க முடியாதுங்க. ஏன்னா அப்படி செஞ்சோம் அப்படின்னா பேப்பர் கிழிஞ்சிரும். அந்த வளைவு எப்படி சுருக்கம் இல்லாமல் அழகாக தைக்க போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, ஆரம்பத்திலேயே ஒரு 1/4 இன்ச்சு அகலத்தில் மட்டும் மெல்லிசாக மடித்து ஒரு தையல் போடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தைக்கும்போது துணியை இழுக்கவே கூடாது. இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக சுருக்கம் வந்துடும். ஏற்கனவே இது வளைவாக இருக்கிறதுனால வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே உங்கள் 2 விரலையும் லாவகமாக வச்சு துணியை மெதுவாக நகர்த்தி தையல் போடுங்க. இப்படி முதல்ல ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து தைக்கிறது புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 2வது மெத்தடு, இது வேலையை டக்குன்னு முடிச்சிடும். ஆனால் இப்படி தைக்கிறது கொஞ்சம் கடினம். கற்றுக்கிட்டால் ஈஸி தான். அதாவது ஒரேடியாக 2 மடிப்பை மடித்து தைக்கிறது. வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே உங்கள் பெரு விரலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலையும் அந்த மடிப்பை சரியாக பிடிச்சிக்கணும். அந்த பிடியை விடாமல் அப்படியே துணியை மடித்து வளைவாக ஒரு யூட்டன் பண்ணி தைக்கணும். தைக்கும்போது பிடியை ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிடக்கூடாது. தைக்கிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லூஸு விட்டு பிடிக்கணும். நம்ம விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இது. இப்படி தைக்கும்போது அந்த வளைவை சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங்காக ரொம்ப நீட்டாக வரும். தையல் தைச்சி முடித்ததுக்கப்புறம் லைட்டாக இழுத்து விட்டுருங்க. அது பாட்டுக்கு அது நேராக ஆயிரும். இந்த அம்பர்லா ட்ரெஸ்ஸு 2 வருஷத்துக்கு முன்னாடி தைச்சேன். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் என்னென்னா, கீழே கொஞ்சம் இறக்கமாக தைச்சதுனால சீக்குதுன்னா இழுபறியாக இருக்குது. அதை தான் இப்போ வெட்டி தைச்சிக்கிட்டு இருக்கேன். போன வீடியோவில் பேப்பர் கட்டிங்கில் இடுப்பு பகுதியையும் வளைவையும் எப்படி வெட்டி காட்டினனோ அதே மெத்தடில் துணியிலையும் வெட்டி உங்களுக்கு நான் தெளிவாக செஞ்சு காட்டுறேன். சந்தர்ப்பம் அமையும் போது கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.